அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பழனிசாமிக்கு பாக்கியாவுக்கு ஏற்ற பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. என்னதான் பாக்கியா நான் இருக்கிற இடத்துல வேற ஒருத்தர் இருந்தால் என்ன பதில் வந்திருக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் தான் நம்ம பழனிசாமி கிட்டே கேட்குறாங்க. பழனிசாமி ஒரு பக்கம் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கார். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மனசுக்குள்ளே நம்ம பாக்கியா மேலே ஒரு காதல் மலர்ந்து விட்டது. அதனால் அவர் ரொம்பவே சைலண்ட்டாகவும் இருக்கார். இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ரெண்டாக கேட்டுட்டாங்களே, நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம பழனிசாமி. ரொம்பவே யோசித்து கடைசியாக என்ன பண்ணனா, மேடம் அதாவது அவங்களுக்கு ஆல்ரெடி ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, பசங்களாம் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, எல்லாரும் அவங்களோட துணையோடு இருக்காங்க, ஒருவேளை அவங்க தனியாக இருக்கிறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அதில் எதுவும் தப்பு இல்லைங்களே அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி சொல்கிறாங்க. உடனே பாக்கி வந்து, இல்லை சார் அப்படி சொல்ல வரல, நான் அவங்களுக்குன்னு குடும்பம் மொத்தமே இருக்குது, அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கேட்குறாங்க. உடனே பழனிசாமி வந்து, இல்லை மேடம் இந்த விஷயத்தில் எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, அவங்களோட மனநலம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தானே எந்த ஒரு பதிலுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிசாமி ரொம்பவே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடுறாங்க. பொண்ணு வாங்க மேடம், சரி உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, நானும் என்னோட வேலையை முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி போய் அங்கே அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர டைமுக்குள்ளே நம்ம பாக்கியா ஒரு பக்கம் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஒரு வழியாக இவரோட மனசில் இருக்கிற பதில் வந்துருச்சு, ஆனால் அவர் முழுசாக பதிலை சொல்லலையே, அரையும் குறையுமா சொல்லிட்டாரே, ஒரு வேளை கோபி சொன்ன மாதிரி இவரோட மனசுக்குள்ளே நம்ம இருக்கிறோமோ அப்படிங்கிற எண்ணம் நம்ம பாக்கியாவுக்குள்ளே வந்துருச்சு. எதுவாக இருந்தாலும் சரி, அப்படி பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம இவருக்கு எடுத்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டும் இருந்தால் தான் நமக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற எண்ணமும் நம்ம பாக்கியாவுக்குள்ளே இருக்குது. இதுக்கு இடையில் பல பிரச்சனைகளை நம்ம பாக்கியாவும் பழனிசாமியும் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஒரு பக்கம் கோபியால் பிரச்சனை வருதோ இல்லையோ, இன்னொரு பக்கம் பழனிசாமியால் பிரச்சனைகளை நம்ம பாக்கியா ஃபேஸ் பண்ண போகிறாங்க. எப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.